ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம மனோஜ் தம்பி இருக்காரு. திடீர்னு காரை கொண்டு வந்து பாட்டிட்டாரு வாசலில். ரோகிணியும் மனோஜ் இருந்துட்டு மொத்த குடும்பத்தையும் கூப்பிடுங்க, நம்ம வந்து சொல்லிவிடுவோம் கார் வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன பிஸ்னஸ்னே முடிவு பண்ணல, அதுக்குள்ளே காரா இவ்வளோ அலப்பற தேவையாமா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்தவங்க காசு ஆட்டையை போட்டு அதில் கார் வாங்குறீங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த குடும்பத்தையும் கீழே வர சொல்லிட்டாங்க. இவங்க ஆரத்தியோட விஜயா வராங்க. வேக வேகமாக வந்தோடனே செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கினப்பா, நல்ல காரை வாங்கியிருக்க வேண்டியதானப்பா, இதுக்கு ஒருத்தர்லப்பா 4.5 லட்சம்ட்டாரு நம்ம முத்து. உண்மை எப்பறா நீ சொல்லுவ அப்படின்ட்டாரு அவரு. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி என்ன பண்றாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. நீங்க என்ன படிச்சுட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. இவர் படிக்கல, காரை நல்லா படிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த சிங்கம் தேவையா, மூக்குடைஞ்சு கீழே விழுது பாருமா, பார்லரமா எடுத்து ஒட்டிக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் எல்லாமே பேட்ச் ஒர்க். நீங்க பார்க்குற பேட்ச் ஒர்க் மாதிரிலாம் இது இல்லமா, காருமா கொஞ்சம் பார்த்துதாம்மா எடுக்கணும்னு சொல்றாரு நம்ம முத்து. வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக இருக்காங்களே செம்ம கலாய், நல்லா ஏமாந்துட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நம்ம மீனை வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படியோ கார் வாங்கிட்டானே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொத்த குடும்பம் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. மேலே வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் 3 பேர் அண்ணன் தம்பி 3 பேர் குடிக்கலான்னு உட்காந்துருக்காங்க. அந்த டைம் பார்த்து முத்து குடிக்க மாட்டேன்ட்டாரு. கீழே மீனாவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவர் குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் நம்ம ரவியும் நம்ம மனோஜும் நல்லா குடிச்சிட்டாங்க. முக்கு மட்டும் குடிச்சது மட்டும் இல்லைங்க, தள்ளாடிக்கிட்டு வருவார் பாருன்னு முத்துவை போய் ரோகிணி கலாய்க்கிறாங்க. தள்ளாடிக்கிட்டு வந்து ஓம் புருஷமா தூக்கிட்டு வராருமா பாருமான்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்றைக்குமே அடுத்தவங்களை குத்தி காமிச்சு மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோன்னு பார்க்கணும். அதை என்றைக்குமே யாருமே செய்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் மனோஜை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்ருதி ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து குடிக்கலன்னு ஹாப்பியாக இருக்காங்க நம்ம மீனா. ஓகே.